4, அம்மாவுக்கு 3, பாப்பாவுக்கு 2. இன்னொரு தம்பி பாப்பா குட்டி பாப்பா வந்துன்னா 1. கரெக்டா இருக்குல்ல? அவ்வளவுதான். பீட்சா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. மார்னிங் டிஃபன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ள பபிள்ஸ் ஒரு ஒயிட் கலர் சாமுண்டி நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பீட்சா சாப்பிடறானா போடு. பீட்சா சாப்பிட நாங்க பீட்சா சாப்பிட போடு. அப்படி பண்றாப்பா. ஜாலி ஆயிட்டாரு பீட்சா சாப்பிட போறோம்னு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு ஈவினிங் இது மாதிரி அவுட்டிங்லாம் போயிட்டு பீட்சா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சடனா அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்கோம். பீட்சா சாப்பிட பிளான் பண்ணிருக்கோம். சரி போலாமா நம்ம? போலாம். உனக்கு பிடிக்குமா பீட்சா? பீட்சா பிடிக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆரோவிலுக்கு தான் போறோம். ஆரோவில்ல நிறைய பீட்சா கடை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நைட்ல நல்லா இருக்காங்க பாக்க. போனாலும் நல்லா ரிலாக்ஸா சில்லுன்னு காத்தடிக்கும். கொஞ்சம் ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு இல்லையா? அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். இவரு செம்ம ஜாலி. வீட்டுக்கு வெளியில கூட்டு போறேன்னு சொன்ன வந்து தான் ஜாலி ஆயிட்டாரு. பெரிய குரங்கு இப்படி இப்படி ஆடும்ல, அந்த இது சொல்றாரு அவரு. பெரிய குரங்கு டான்ஸ் ஆடுற எப்படிமா ஆடும் பெரிய குரங்க? சரி சரி சரி. பொம்மை படத்தை பார்த்துட்டு அவ அதே மாதிரி ஆடி காட்டிட்டு இருக்கா. சரி இப்போ ட்ரெஸ் எல்லாம் காட்டலையா? பீஸா சாப்பிட போறதுக்கு ட்ரெஸ் என்னமா போட்டுக்கறா? ஆரஞ்சு கலர் சாச்சி போட்டுக்கே. உங்க அம்மா பிங்க் கலர் சாச்சி போட்டுக்கறாங்க. ஏய் சூப்பரா சொல்றாரு. ட்ரெஸ் போட்டுக்கறாரு. அப்ப ஒயிட் கலர் சாச்சி போட்டுக்கறாரு. எல்லாரும் பூ போட்ட சட்டையில கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பேபியோட சட்டை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ போட்ட சட்டை போட்டுக்கறாரு. ரொம்ப நாளா சும்மாவே கிடக்குது. சுருக்கமாவும் கிடக்குது. சும்மாவும் கிடக்குது, சுருக்கமாவும் கிடக்குது ட்ரெஸ். போலாமா? ஆனா இதான் புது மாடல் பேபி, நல்லா தான் இருக்கு. போலாமா? போலாமா? வாடி போலாம். இன்னும் கை பிடிச்சுக்கங்க. ரெண்டு பேரும் என்னோட கை பிடிச்சிக்கங்கன்றாரு. சரி வாங்க போலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நைட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ரெண்டு பக்கமும் மரம், காடு சைடா. காடு. ஆமா எல்லாம் காடு தான். ஆனா உள்ள எல்லாரும் இருப்பாங்க தெரியுமா? ஆமா எல்லாரும் ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க நிறைய பேர். ஆமா இங்க நிறைய பேர் ஃபாரினர்ஸ் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இங்க கடைலாம் ஓப்பன் இருக்கும். பீட்சா கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கும். நம்ம ஆரோவில் வந்துட்டோம். ஃபுல்லாவே இந்த பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீட்சா கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நிறைய கடை இருக்கும். ஆமா ஜிகு ஜிகுன்னு சீரியல் திருவிழா கடை மாதிரி இருக்கும். இங்க பாருங்க பேபி, எப்பவுமே நம்ம ஒரே கடையில் தானே சாப்பிடுறோம். இந்த டைம் வேற ஏதாவது கடையில சாப்பிடலாம் பேபி. கண்டிப்பா. என்ன சொல்லலாம்? இங்க ஒரு டைம் நம்ம போயிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நல்லா இருக்கு. ஆமா இங்கேயும் நல்லா இருக்கும். நீ திராமிசு கேக் சொன்னல, அது சொல்றேன். கேக்கே பிடிக்காதவ இருக்கு. ஆர்டர் பண்ணி பாப்போம், பிடிக்குதா பிடிக்கலையான்னு செக் பண்ணி பார்த்தலாம். ஓகேவா? ஓகே பீட்சா சாப்பிடலாம். ஒரு வழியா கடைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போலாம் வா. ரெட் சில்லி கடைக்கு தான் வந்திருக்கோம். எவ்வளோ தூரம் க்ரீனா அழகா வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல, நல்ல க்ரீனா இருக்கு என்ட்ரன்ஸ். என்னப்பா அங்க செருப்பு கழட்டிட்டு நடக்கணும்ப்பா, அப்பதான் ஜாலியா இருக்கும். அது பேர் கல்லு இல்லம்மா, பெபிள்ஸ். பெபிள்ஸ்மா பெபிள்ஸ். செருப்பு கழட்டான், செருப்பு கழட்டிட்டு நட, சூப்பரா இருக்கும் காலுக்கு. கல்லு கொத்திர போகுது. ஐய் கூழாங்கல்ல செஞ்சது அது. நான் நல்லா இருக்குதாம்மா? பபிள்ஸ் இல்லம்மா, பெபிள்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு வந்தாச்சு. ஆர்டர் பண்ணோம். என்ன சங்கீதா ஆர்டர் பண்ணிட்டீங்களா? என்ன ஆர்டர் பண்ணிக்கிறீங்க? நான் தான் ஆர்டர் பண்ணிட்டேன். திராமிசு கேக்கே இல்லையா? ஜெசிதா வேற எனக்கு வேணவே வேணாம்னு சொல்லிட்டு வந்தா, கடைசியில் இல்லவே இல்லை. பீட்சா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துச்சு.
ஜெஷிதா சுடுது. ஜெஷிதா கீழே வையே. ஜெஷிதா பீஸா சாப்பிட்றதுல ஒரே ஆவலாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிக்கலாமா, அப்புறம் பீஸா சாப்பிட்டுக்கலாம். ஒரு பீஸாவே சாப்பிட முடியாது. வச்சிரு. இங்க வைங்க. சாப்பிடுங்க. நீ சாப்பிடு போட்டு. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அப்படியே கொஞ்சம் சீசனிங்லாம் போட்டு சாப்பிடலாம். நீங்கள் பார்த்து க்ரஸ்ட் எவ்வளோ தின் க்ரஸ்ட் போட்டுக்கிறாங்க. இங்கே தான் இந்த மாதிரி கிடைக்கும். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு. வீட்டில் பண்ண மாதிரி இதுமாதிரி வரவே மாட்டேங்குது. தெரியலையே. என்னம்மா சுட்டுருச்சா? ராய் சுட்டுருச்சே. கவுத்து போட்டாடி பீஸாவே. ஜெஷிதா நல்லா இருக்கா? நல்லா மசாலா சிக்கன் தானே இது? மசாலா சிக்கன் பீஸா சூப்பராக இருக்கு. அதான் சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீஸா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பியாச்சு. ஜெஷிதா பீஸா நல்லா இருந்தாமா? சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பீஸா நல்லா இருந்தது. பீட்சா ஒரு லார்ஜ் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்மால் மீடியம் வாங்கினா பத்தாதாங்காட்டி அது சாப்பிடவே முடியல எங்களால். சூப்பராக இருந்தது. சாப்பிட்டாச்சு. என்ன பூமா? இங்கே பாரு, இங்கே பாரு, உன் பின்னாடி பாரு. ஜெஷிதா நாயை பார்த்தோன்னே பயப்படுறா. எனக்கே பயமாக தான் இருக்குது. போகலாம். போகலாமா? சரி, சீக்கிரமாக போயிடலாம். ஓடிட்டு ஃப்ரெண்ட்ஸ், பீஸா சாப்பிட்டு வந்தவொடனே ஒருத்தர் வந்து பபுள்ஸ் விடுறாரு. இங்கே என்னப்பா? நிறைய வருமா? ஏய், இங்க பாருங்க, சுத்தி சுத்தி விடணுமா? ஃப்ரெண்ட்ஸ், பீஸா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தவொடனே பபுள்ஸ் விட ஆரம்பிச்சிட்டாரு ஜெஷிதா. விடு ஜெஷிதா, சீக்கிரமா விட்டு வா, உள்ள போலாம். தூங்க வேணாமா? டைம் ஆகுதுல்ல. நிறைய பபுள்ஸ் விடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ள பபுள்ஸ் விடு. வீட்டு உள்ள போயிட்டுமா பபுள்ஸ்லாம்? அப்பதான் உள்ள போவாது. இப்ப சூப்பரா விடுமா பபுள்ஸ் விடு. பாருங்க, ஜெஷிதா பபுள்ஸ் விட்டு ஜாலியாக என்ஜாய் பண்றாரு. சரி, அம்மா என்ன பண்றாங்க பாப்போமா? என்ன வேலை செய்யறாங்கன்னு போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதா வந்த உடனே அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டா. சங்கீதா, ஜெஷிதா பபுள்ஸ் விட்டுங்கிறாரு. நீ என்ன பண்ற? என்ன பண்ற? இட்லிக்கு மாவு அரைக்கிறியா? அவ மட்டும் எந்த வளரிட்டு போறா வந்து. வெள்ளாடுறலாம். நீ தூங்காம என்ன பண்ற? குப்பையை போடுறியா இருக்குன்னு கேட்டு போறா. இட்லி மாவே இல்லல்ல. ஓகே, மாவு அரிசி ஊற வச்ச மறந்தே போயிட்டேன் அரைக்கிறதுக்கு. நம்ம போயிட்டு பீட்சா சாப்பிட கிளம்பி போயிட்டு நான் அரிசி ஊற வச்சுதான் மறந்துட்டேன். ஆமா. பாருங்க, என்னடா இது கலர் கலரா அரிசி ஊற வச்சிருக்க? இது வந்து என்னென்னது? கருப்பு கவுனி அரிசி, சிவப்பு அரிசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் சோளம் எல்லாமே வச்சிருக்கேன். எப்பயுமே ரெகுலராவே இந்த அரிசி, இந்த இட்லி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறது.
கருப்பு கவுனி அரிசி மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சேன். நான் ஒரு 1/2 கிலோ வெயிட் லாஸ் பண்ணலாம்னு வாங்கி வச்சேன். அதை யூஸ் பண்ணவே இல்லை, கஞ்சி செஞ்சு குடிக்கவே இல்லை. ஒரு டைம் புட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு அதுல புட்டு செஞ்சா குழகுழன்னு வந்தது. ஆமா, அப்படியே குழகுழன்னு வந்துருச்சு. எப்படின்னா ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஆயிடுச்சு அது. சரி, இட்லிக்கு போட்டா நல்லா தான் இருக்கு. அதனால வந்து இட்லிக்கு ஊற வச்சுட்டேன் அந்த அரிசியுமே. ஓகே, நான் உளுந்து அரைக்கிறேன். ஆனா ஈஸியா வேலை முடிஞ்சு 1/2 மணி நேரம் தான். ஒரு 20 நிமிஷம் உளுந்து, 10 நிமிஷம் அரிசி, அவ்வளோதான். 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, கீழே ஊற்றிட்ட, காலில் பூசிச்சு. ஊற்றிட்டியா? வா, அப்புறம் கை கழுவணும். உள்ளே போய் கழுவலாம் போ. இல்ல, இந்த தப்பா வச்சு கழுவணும். அட்டங்க மாட்டேன் ஜஸ்விதா. மேலே போதும் 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 போதும், ஆஃப் பண்ணிட. ஊற்றிட்டு வா. என்ன கொஞ்சம் போதும், ஏன் அவ்வளோ தரம்? கழுவி ஊற்றிட்டு வா. ஜஸ்விதா கழுவிட்டியா? வா, எடுத்து வச்சிடலாமா, நாளைக்கு விளாட்லாம். கொஞ்சம் இதை எடுத்துட்டு போகலாம். ஓ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இதை மேலே வையப்பா. சரிப்பா. வெள்ளிக்கிழமை நேரம் மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். ஒரு பூ வந்து பாத்தீங்கன்னா சாமந்தி பூ இருக்குது, அதை பறிச்சுட்டு போலான்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு டிஃபன்லாம் செய்யலாம், ஓகேவா? ஓகே. அது மட்டும் இல்ல பனி இப்போ 9ஆவது. கிளைமேட்டை பாருங்க, பாருங்க, வானமே நல்லா இருட்டிக்கிட்டு இருக்கு. மழை வரும்னு நினைக்கிறேன். ஆமா, இடிக்குது. அப்படியே லைட்டா வந்து பாத்தீங்கன்னா இடி இடிச்சுட்டு லைட்டா கார்ல தூள போட்டுது. ஆனா தூரல் போட்டு நின்றுச்சு, மழை வரல. ஆனா கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சம்மர் மாதிரி இருக்குது. சம்மர்லாம் முடிஞ்சு மழை சீசன் வந்த மாதிரி இருக்கு. அதான் வந்து ரெய்னி சீசன் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாவே. நான் பூ பறிக்கலான்னு வந்தேன். ஓகே. குண்டு மல்லி பாரு எவ்வளவு பேர் பூ பூத்துருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நம்ம வீட்டுல குண்டு மல்லி நல்லா சூப்பரா பூத்துருக்கு. 2-3 பூ இருக்கு சங்கா குண்டு மல்லி. குண்டு மல்லி, குண்டு மல்லி சாமிக்கு வைக்கணும். இதெல்லாம் வாசனை பார்க்க கூடாது. வாசனெல்லாம் பார்க்க கூடாது. சாமி வெள்ளிக்கிழமை பூக்கிற பூ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பறிச்சு சாமிக்கு வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். மத்த நாள்லாம் பறிச்சு ஸ்மெல் பண்ணிட்டு கொண்டையில சொல்லிடுவோம். அதனால தான் இவர் கேட்டு கிடக்குறாரு. சாமிக்கு வைக்கணும். சாமந்தி மட்டும் குட்டி குட்டியா பூக்குது சங்கடா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒயிட் கலர் சாமந்தி நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. பறிச்சிடலாமா? சாமந்தி இருக்குல்ல, நல்லா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வச்சதுல இருந்து டெய்லி நம்ம வெள்ளிக்கிழமை தான் வச்சோம். அந்த வெள்ளிக்கிழமை ஒரு பூவாவது கிடைக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் பூக்கணும், பூத்தா பெருசாகும். அடுத்து பூக்கும், நிறைய முக்கு வச்சிருக்குல்ல. எல்லோ கலர் பூவுமே வந்து பூக்கும் பேபி. பூத்தாதான் அது ரவுண்டா அழகா பெருசா வரும். அப்படியா? ஆமா. அப்ப அப்படியே இருக்கட்டுமா? இல்ல சங்கடா, இன்னும் அந்த அளவுக்கு பெருசா ஆகல. பறிச்சிரு, அவ்வளவுதான். அது சின்ன சின்ன முக்கு, அவ்வளவுதான். பறிச்சிரு. கீழே ஒரு முக்கு இருக்குது, பூக்கட்டும். என்ன ஜெஷிதா பாக்குற? கீழே ஒரு முக்கு இருக்கு, அது வளர்ட்டும். அது இன்னும் அது ஒரு சின்னதா இருக்கு. அது வளர்ட்டும். சூப்பரா இருக்கு. இந்த பூலாம் வந்து இன்னும் பெருசாகும். ஏன்னா ஒயிட் பூ நல்லா பெருசா வருது சூப்பரா. ஆமா. எல்லோ பூ தான் கொஞ்சம் சின்ன சின்னதா இது. வெள்ளை கலரே வாங்கிருக்கலாம் போல. இன்னும் 2 செடி சூப்பரா இருக்காது. நல்லா இருக்குல்ல பேபி? என்ன பேபி? டீ போடுறதுக்கு டீ தூள் போட்டாச்சு. இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா இட்லி செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு தான் மாவு அரைச்சி போட்டோம் இல்லையா, சூப்பரா மாவுலாம் புளிச்சு வந்துடுச்சு. நம்ம கருப்பு கவுனி சிறுதானியம் எல்லாம் போட்ட இட்லி மாவு இதான் இன்னைக்கு இட்லி செய்ய போறேன். இந்த இட்லி செஞ்ச உடனே ஜஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் நோட் பண்ணி பாருங்க. என்ன இட்லி எப்பவுமே இதான் செய்றீங்களான்னு கேப்பா. ஆமா, பூரி செய்யலாம். பூரிக்கு வந்து சென்னா மசாலா பண்ணலாம் சொல்லிட்டு சுண்டல் ஊற வச்சேன். நைட்டே பூரி, அதான் பூரி தானே பிளான். நீங்க என்ன மாத்திட்டு திடீர்னு? சரி, அப்புறம் மாவு அரைச்சு போட்டோம் இல்லையா, மாவு வந்து அப்புறம் நிறைய இருக்கு, வீணா போயிடும். இட்லி சுட்டாதான் மாவு சீக்கிரமா காலி ஆகும். அதனால இட்லி செஞ்சிடலாம். மாவு இல்லாத அன்னைக்கு அன்னைக்கு வந்து நம்ம பூரி செய்யலாம், ஓகேவா? ஓகே. மாவு அரைச்சு போட்டு இது பூரி, இதை அப்படியே ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். சுண்டல் ஸ்நாக்ஸ் பேபி. மழை வேற பெய்யுது இல்ல, ஸ்நாக்ஸ் கேட்க கூடாதுல ஏதோ, ஈஸியா முடிஞ்சிச்சு. சரி, இட்லி போட்டுறேன். குழம்புமே இன்னைக்கு வந்து நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு இருக்கு. ஸோ அதனால இட்லிக்கு சைட் டிஷ் எதுவும் செய்யல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா இருக்கு. இங்க பாருங்க, நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு முழுசாவே இருக்குது. ஒரு வேளை தான் சாப்பிட்டோம்.
சாப்பிட்டோம், காலையில கீரை சாப்பிட்டோம், மதியத்துக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டோம், மீதி வந்து பாத்தீங்கன்னா பீஸா சாப்பிட்டேன், கிளம்பி போயாச்சு. அதனால கருவாட்டு குழம்பு மீந்துச்சா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையிலயும் மதியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். அதுவும் நம்ம நேரம் பாரு மழை வேற பெய்யுது, தான் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டா கொஞ்சம் சூடுன்னு நினைச்சுக்கலாம். ஆனா மழை பிரச்சனை கிடையாது. ஆமா, கருவாட்டு குழம்பு சாப்பிடலாம். அவ்வளவுதான், இன்னைக்கு சிம்பிளா வந்து டிஃபன் முடிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படி இது மாதிரி குழம்புலாம் இருந்தா நீங்க புதுசா செய்வீங்களா இல்ல அதே வச்சு மேனேஜ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. இட்லிக்கு கருவாட்டு குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு தெரியல, மீன் குழம்புனா சூப்பரா இருக்கும். கருவாட்டு குழம்பு நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த இட்லிக்கு தான் நல்லா இருக்கும். இதுக்கு முக்கியமா நல்லா இருக்கும் பேபி. இட்லியா இது களி சாப்பிடுற மாதிரி இருக்கு பாருங்க. களிக்கும் கருவாட்டு குழம்பு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும்ல, அதுல ஒரு ஃபீல் இருக்கும். கருப்பு கவனியில கஞ்சி செய்யறதை விட இட்லி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு 3 இட்லி கணக்கு பண்ணி செய்ய, அதுக்கு மேல ஊத்தாத. குட்டி குட்டி இட்லி பேபி, 10 இட்லி. சரி ஓகே, நமக்கு 4 நாள் ஜஸ்ட் 2. சரி ஓகே. இட்லி சைஸ் பாத்தியா இல்லையா? நான் வந்து சின்ன பாத்திரத்துல ஊத்துறேன். சரி சரி, அதான் மினி இட்லி மாதிரி 10 இட்லி. அது வந்து ஃபேமிலிக்கு 10 இட்லி ஊத்தினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கொஞ்சம் உப்பு போடணும், உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் குக்கர். போதுமா? ஓகே, குக்கர் விசில் போட்டா ரெடி ஆயிடும் சுண்டல். அதுக்குள்ள தண்ணி அவ்வளவுதான், பட்டுன்னு 4மே இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். டீத்தூளுக்கு சர்க்கரை, சர்க்கரை போட்டா டீ ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். ஜஸ்ட் பால் குடிச்சிட்டாரு, டீ கேட்க வந்தாருன்னா ஒத்த தான் கிடைக்கும். எப்பவுமே பால் குடிச்சிட்டு நாங்க டீ குடிக்கும் போது வந்து டீ கேட்பா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்க இருக்காரு மட்டும் பாரு ஜெஷிதா. என்ன பண்றீங்க டைனிங் டேபிளுக்கு அடியில? ஜெஷிதா என்ன பண்றீங்க? பால் குடிச்சேன், நான் டீயே கேட்கட்டேன். டீ கேட்க மாட்டியா? நான் பால் குடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ற வந்து டைனிங் டேபிளுக்கு அடியில என்ன பண்ற நீ சொல்லு. நான் தூங்குறேன். தூங்குறியா? தூங்குறதுக்கு அங்க போய் தூங்கு, சோஃபால படுத்துக்க, எல்லாம் பெட்ல போய் படு. டைனிங் டேபிளுக்கு அடியில வந்து படுத்துனுக்குறியா? ஏன் தூக்கம் வருது, அதனால தான் டைனிங் டேபிள் அடியில படுத்துங்கறலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நான் கருவாட்டு குழம்பு வந்து பார்த்தேன்னா ஃபுல்லா ஃபினிஷ் ஆன பிறகு காட்டல. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே எண்ணெய் பிரிஞ்ச அந்த கருவாடு எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. நெத்திலி கருவாடு. ஆமா, சீரியஸா அங்க வாங்கலாம். உப்பே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட உப்பே இல்லாத கருவாடு. ஆமா, உப்பு கறிக்குன்னு சொல்லிட்டு குழம்புல கொஞ்சமா உப்பு போட்டேன். அப்புறம் எடுத்து கருவாடு சாப்பிட்டு பார்த்தா உப்பே இல்ல, சூப்பரா இருக்கு கருவாடு. எல்லாருமே சாப்பிடலாம், நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கருவாட்டு குழம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டு நம்ம இட்லி ரெடி ஆனோடனே சாப்பிடலாம். டீ ஃபர்ஸ்ட், டீ ரெடி, டீ சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணு ரெடி ஆயிடும் கடகடன்னு. ரஷிதா அம்மா எப்படி வச்சிருக்காங்க பாரு. அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, பாப்பாவுக்கு 2. இந்தா இன்னொரு தட்டு. இங்கே சுண்டல் வைக்கவா? பாத்தியா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா மார்னிங் டிஃபன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இட்லி சொன்ன மாதிரி அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, பாப்பாவுக்கு 2. இன்னொரு தம்பி பாப்பா குட்டி பாப்பா வந்துன்னா 1. கரெக்டா இருக்குல்ல? அவ்வளவுதான், எடுத்துட்டு போமா. மார்னிங் டிஃபன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இட்லி, சுண்டல், கருவாட்டு குழம்பு. அவ்வளவுதான், சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சோ மழை வர பெய்ய போகுது ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட்மே நின்றுச்சு. இப்ப வீட்ல கரண்ட்மே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். காலையில நான் மோட்டர்லாம் போட்டு வச்சிட்டேன். நீ போட்டியா? இல்லையே, நான் போட்டேன். கரண்ட் நின்னுடுதான். இங்க பாருங்க கருவாடு சூப்பரா இருக்கு. ஐ லைக் இட். நெத்திலி கருவாடு ஒரு டைம் வந்து நெத்திலி கருவாடு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடணும், சூப்பரா இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ஹெல்த்தியா செஞ்சாச்சு, கூட ஸ்நாக்ஸுமே இருக்கு. சோ நாங்க சாப்பிட போறோம். மழைக்கு ஏற்ற மாதிரி சுட சுட இட்லி, கருவாட்டு குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன சமைச்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல மழை பெய்யுதான்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.